தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் இப்போது வேட்புமனுவை தாக்கல் செய்ய வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். கேமரா விடுங்க சார். சரி தூத்துக்குடி தொகுதியில் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் தற்போது வேட்புமனுவை தாக்கல் செய்து நம்ம பார்த்தோம். செய்தியாளர் விஜயகாந்த் கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். வணக்கம் விஜயகாந்த். தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்கள் இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். உடன் யாரெல்லாம் இருந்தாங்க? மற்ற கட்சி வேட்பாளர்களுடைய நிலை என்ன? வணக்கம் சார். அதாவது தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகள் தூத்துக்குடி மாவட்டத்தில் முன்பரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த 20ஆம் தேதி முதல் நாளை, அதாவது 27ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டது. இதனை தொடர்ந்து கடந்த புதன்கிழமை, அதாவது 20ஆம் தேதியிலிருந்து பல்வேறு சுயேட்சை கட்சியினர் மற்றும் அரசியல் திமுக மற்றும் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ச்சியாக வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் திமுக சார்பில் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடக்கூடிய கனிமொழி கருணாநிதி இன்று தனது வேட்புமனுவை, அதாவது இந்த தொகுதியில் மீண்டும் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை இன்று தற்போது தாக்கல் செய்துள்ளார். தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான லட்சுமிபதியிடம் அவர் தற்போது இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கலை செய்துள்ளார். உடன் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் இந்த வேட்புமனு தாக்கலின் போது இருந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை வேட்புமனு முடிந்த பின் இன்று மாலை முதல் அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். மற்ற கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்து விட்டார்களா? நிச்சயமாக அதிமுக சார்பில் இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய சிவசாமி வேலுமணி நேற்று ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் SP சண்முகநாதன், சீனாத்தன செல்லப்பாண்டியன் மற்றும் கடம்பூர் ராஜு ஆகியோர் முன்னிலையில் நேற்று காலை தனது வேட்புமனுவை போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து நேற்று முதலே அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளார். மேலும் அவரை ஆதரித்து இன்று மாலை தூத்துக்குடி மாநகர பகுதியில் அந்த வேட்பாளரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். மேலும் பிற கட்சிகள், அதாவது அந்த சுயேட்சை வேட்பாளர்கள் சிலரும் வேட்புமனு தாக்கலை செய்துள்ளனர். அது மட்டுமின்றி நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய ரொவினா ரூத் ஜெயின் என்பவர் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் தனது வேட்புமனுவை தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார். மேலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் இந்த தொகுதியானது ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் STR விஜயசீலன் என்பவர் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனுவை நாளை மனு தாக்கல் செய்வதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.